வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பல இடங்கள்ல காவல் அதிகாரிகள் விசாரணை என்ற பெயர்ல பல நபர்களை அடிக்கிறாங்க, அடிச்சு கொலை பண்றாங்க. ஏன் இந்த மாதிரி அடிக்கிறாங்க, அடிச்சு கொலை செய்யறாங்க? ஓசில அலைபேசி கொடுக்கல, ஓசில ஜூஸ் கொடுக்கல, ஓசில வண்டி ரிப்பேர் பண்ணல, ஓசில சோறு கொடுக்கல அப்படின்றது முதற்கொண்டு ஆரம்பிச்சு உண்மையை வர வைக்கிறதுக்காகவும் உண்மையை ஒத்துக்கிறது வைக்கிறதுக்காகவும் யாரோ பண்ண குற்றத்தை யாரோ ஒருத்தர் ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் இங்க நிறைய நபர்கள் விசாரணை என்ற பெயர்ல அடிக்கப்படுறதையும் அடிச்சு கொலை செய்யப்படுறதையும் தேரன் வெற்றிவேலன் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு காவல் அதிகாரியோட வேலை, அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு புகாரை ஆராய்ச்சி பண்ணி அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அதுதான் அவங்களோட வேலை. அதுக்காக அவங்க விசாரணையை மேற்கொள்ளலாம். அந்த விசாரணையில பல வழிகள் இருக்கு. உளவியல் ரீதியாகவும் அறிவு பயன்படுத்தியும் பாதி வழக்குகள் நிறைய வழக்குகள் முடிஞ்சிருக்கும். ஆனா இங்க இப்ப நிறைய காவல் அதிகாரிகள் அப்படி பண்றதில்ல. அடிச்சு மட்டும்தான் உண்மையை வரைக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் ஒத்துக்காதவன, அந்த குற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாதவன அடிச்சு ஒத்துக்கன்னு சொல்லி அடிக்குப்பாங்க. அந்த வலியை தாங்க முடியாம அவரும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. நீதிமன்றத்துல போய் ஒப்புழைப்பாங்க. நீதிபதிக்கும் தெரியும் இவன் அந்த குற்றத்தை பண்ணல அப்படின்னு. நிறைய பேருக்கு குற்றமே செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க. கை கால் நல்லாதான் இருக்கு. அரசு வேலை, அரசு சம்பளம், அது இல்லாம அரசு வேலையை பயன்படுத்தி வர லஞ்சம், இது போல பல வழிகள் இந்த அதிகாரிகளுக்கு பணம் வந்துட்டே இருக்கு. ஆனா ஏன் காவல் பணியை பயன்படுத்தி காவலர்கள் சட்டத்திற்கு புறமான செயல்களை செய்யறாங்க? காரணம் ஒண்ணுதான். அதுக்கு காரணம் மனநிலை பாதிப்பு. இந்த 400 ரூபாய் சம்பளம் 300 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எல்லாமே நமக்கு ஒரு அடிமை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இந்த அதிகாரிகள் வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஏமாந்தவனால அடிச்சு துன்புறுத்தி பல நிலுவையில இருக்கிற கேஸ் எல்லாத்தையுமே இதுல முடிச்சிடறாங்க. உண்மையான குற்றவாளிகள் எங்கேயோ இருப்பாங்க. அது காவலர்களுக்கும் தெரியும். அது மூலியமா நிறைய பேர் பணம் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வழக்குகள் நீதிமன்றங்கள்ல இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். பார்த்துட்டு தான் வராங்க. ஏன் அப்படி இந்த காவலர்கள் நடந்துக்கிறாங்க? அடிக்கிற நேரம் அறிவை பயன்படுத்தினா ஒரு புகார் சீக்கிரமே முடிஞ்சிடும். அதோட ஆவணங்கள்ல நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா அது நடக்கும். ஆனா அவங்கதான் எவனோ பார்த்துட்டு இருக்கிறது. சீக்கிரமா எவனோ ஒருத்தன் அடிச்சோமா, உண்மையை ஒத்துக்க வச்சோமா, கோர்ட்ல சப்மிட் பண்ணோமா, போயிட்டே இருக்கலாம், சம்பளம் பாட்டுக்கு சம்பளம் வருது அப்படின்ற மாதிரிதான் இப்ப நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. கோபம் முட்டாள்களின் ஆயுதம். இந்த உளவியல் மற்றும் அறிவு பயன்படுத்தி உண்மையை பெற பல வழிகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம சேரன் வெற்றிவேலன் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கும் மேல ஆண்டவன் கொடுத்த 2 கை 2 காலு அறிவு இதையெல்லாம் வச்சு அடிச்சே கொலை பண்ணாம அடிக்காம உண்மையை வர வைக்க முடியும்.